நந்தவனபுரம்ன்ற கிராமத்தில் சந்திரிகான்னு ஒரு வயசான அம்மா அவங்களோட 2 பொண்ணுங்களோட குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு, ஆமாடி சந்திரிகா, இன்னும் எவ்வளோ நாட்களுக்கு இந்த மாதிரி குடிசையிலே நீ வாழ்ந்துகிட்டு இருப்ப? ஒன்று இதை இடிச்சிட்டு வீடு கட்டிக்கோ, இல்லை யார வீட்லயாவது போய் ரெண்ட்டுக்கு இருந்துக்கோமா. இங்கே இருந்து ஏன் இப்படி அவஸ்தைப்படுற? அண்ணே, நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரிதான். அவ்வளோ காசு என்கிட்ட இருந்திருந்ததுன்னா நானே காலி பண்ணிட்டு போயிருப்பேனே. சரிம்மா, சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். சரி, உன்னால வேற வீட்டுக்கு தான் போக முடியல. ஆனா இப்ப மழை காலம் வருது. இந்த காலத்துலயாவது உன் தங்கச்சி வீட்டுல போய் தங்கித்துக்கோ. ஏன்னா உனக்காக இல்லைனாலும் உன்னோட பொண்ணுங்களுக்காகவாது இதை செய்யுமா. இங்க இருந்து கஷ்டப்படாத. அப்படி சொல்லிட்டு ரமேஷ் அங்கிருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா சந்திரிகா பொண்ணோட வேதா சந்திரிகா கிட்ட வந்து இப்படி சொன்னா, அம்மா, நம்ம ஹாரிகா சித்தி வீட்டுக்கு போலாமா? அங்க இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த வீடே சூப்பரா இருக்கும்மா அப்படின்னு சந்திரிகா கிட்ட அடம் பிடிச்சாங்க 2 பேரும். அவங்க 2 பேரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சந்திரிகா, சரி சரி, 2 பேரும் ஆசைப்பட்ட மாதிரி சித்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் சித்திக்கிட்ட இது வேணும் அது வேணும், இது செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்கன்னெலாம் அடம் பிடிக்கக்கூடாது. நம்ம ஒழுங்காக இருக்கணும், புரிஞ்சுதாம்மா? 2 பேரும் நான் சொன்னது கேட்பீங்களே? சரிங்கம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் நடந்துக்கிறோம். அடுத்த நாளைக்கு சந்திரிகா அவங்களோட 2 பொண்ணுங்களோட அவங்க தங்கச்சி ஹாரிகா வீட்டுக்கு போனாங்க. ஹாரிகா வீடு பெரிய வீடு. அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரங்க ஹாரிகா. ஹாரிகா ஆசையாக அவள் அக்காவையும் அக்கா பொண்ணுங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. உடனே கீழே ஓடி வந்தா. அக்கா, வாக்கா, எப்படி இருக்கா? இருக்கிறது ஒரே ஊரில் தான். ஆனால் பார்க்கணுன்னா ஏதாவது ஒரு காரணம் இல்லை பண்டிகை தான் வருது. என்ன பண்ணுறது ஹாரிகா, வேலை அப்படி இருக்கு. இவங்க 2 பேரும் உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க. அதான் நான் உடனே உன்கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டேம்மா. அப்படியாக்கா? வேதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கே சித்தி. சித்தி, நீங்கள் ஏதோ பெரிய டிவி வாங்க போகிறேன்னு சொன்னீங்களே, வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க 2 பேரும். அப்போ சந்திரிகா அவங்க 2 பேரையும் ரொம்ப கோவமாக முறைச்சாங்க. அதை கவனிச்ச ஹாரிகா, அக்கா, முறைக்காதக்கா உன் பொண்ணுங்களை பார்த்து. அவங்க டிவி கேட்டால் நீ தான் வாங்கி தர மாட்டேங்கிற. இங்கேயாவது அவங்க சந்தோஷமாக டிவி பார்க்கட்டுமே. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வீடு வீடாக போய் டிவி பார்ப்போம், ஞாபகம் இருக்கா? அது எப்படி நான் மறப்பேன் ஹாரிகா? நான் இன்னும் ஏழையாக தான் இருக்கேன். அதனால் எல்லா ஞாபகங்களும் எனக்கு இருக்குது. அக்கா, அந்த மாதிரி சொல்லாதக்கா. என்கிட்ட வந்துட்டல, இனிமேல் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஹாரிகா வீட்டுக்குள்ளே எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் டிவி போட்டா. அக்கா, இங்கேயே இருக்கா, நான் போய் அவரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சந்திரிகா கிட்ட சொல்லிட்டு ஹாரிகா அவள் ரூம்குள்ளே போனா. ரூமில் ஹாரிகாவோட கணவர் சாய் இருந்தார். என்ன ஹாரிகா, உங்க அக்கா வந்துட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்க. என்ன விஷயம் அப்படி? என்னங்க இப்படிலாம் சொல்லிட்டீங்க? நானே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எப்படி எல்லாம் நடிக்கிறேன் தெரியுமா? அப்படி நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னுட்டு உங்களுக்கு தெரியுமா? என்னது, சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? என்ன பேசுற ஹாரிகா நீனு? எதுக்கு அப்படி எல்லாம் நடிக்கணும்? உங்க அக்கா வந்தது உனக்கு பிடிக்கலையா என்ன ஹாரிகா? ஐயா, எனக்கு அவளெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க. அவள் முகத்தில் முழிச்சாலே பாவம். என்ன மாதிரியே தான் அப்பா அவளுக்கும் பெரிய இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனால் ஒரே வருஷத்தில் புருஷன் வாங்கின கடன் எல்லாம் இருந்தது. அதோட அவன் இறந்தும் போயிட்டான். அந்த கடனை தாங்க முடியாமல் ஊரை விட்டே வெளியே வந்து இங்கே இருக்கா அவ. அப்படிப்பட்டவளை எனக்கு எப்படி பிடிக்கும்? என்ன ஹாரிகா நீ பேசுறது எல்லாம்? 1000 தான் இருந்தாலும் அவ உன்னோட அக்கா. 2 பேரும் சொந்த அக்கா தங்கச்சி தானே. சொந்த தங்கச்சி நீ இங்க இருக்கும் போது அவங்க ஏன் வேற எங்கேயோ போகணும்? என்னங்க, ரொம்பலாம் பாவம் பார்க்காதீங்க. ஒரே ஊர்ல இருக்கிறதே எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எல்லாரும் நான் வெளியே போகும்போது பாவம் அக்கா குடிசையில இருக்கா, நீ நல்லா இருக்க, அவளை பார்க்கவே பாவமா இருக்குன்னு புலம்பி புலம்பி ஏன் சந்தோஷத்தையும் கெடுத்துட்டு இருக்காங்க. என்னாலலாம் உனக்கு சமாதானம் சொல்ல முடியாது. சரி வா, உன் அக்காவை போய் பார்க்கலாம். என்னங்க, எங்கங்க நீங்க வரீங்க? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இங்கே இருங்க. ஏதாவது காரணம் சொல்லி நான் அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்புறத பார்க்குறேன். எதுக்கு தான் அவன் இங்கே வராளோ? அதுவும் வேற இல்லாமல் வளர்ந்த பொண்ணுங்கள எப்படி தான் அடுத்தவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்களோ தெரியல அப்படின்னு ஹாரிகா சொல்லிட்டு வெளியே வந்தா. அப்போதான் சந்திரிகாவும் அவ பொண்ணுங்களும் வீட்டில இருந்து கிளம்ப ரெடியா இருந்தாங்க. அதை பார்த்தா ஹாரிகா, அக்கா, என்னக்கா உடனே கிளம்பிட்ட? இப்பதானக்கா வந்த, இருக்கா? இல்லை ஹாரிகா, நாங்கள் கிளம்புறோம்.
ஏதோ இவங்க உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். அக்கா, அட்லீஸ்ட் நீ கொஞ்சம் தண்ணியாவது குடிக்கா. ஹாரிகா, நான் உன்னோட சொத்துக்கோ இல்ல உன் அந்தஸ்துக்கோ உன் அழகுக்கோ நான் இங்க வரல. நீ என் தங்கச்சின்ற உரிமையில நான் உன்னை பார்க்க வந்தேன். உன்கிட்ட இருந்து அன்பை மட்டும்தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா அது எதுவுமே கிடைக்காதுன்னுட்டு நீ எனக்கு நல்லாவே புரிய வச்சுட்டமா அப்படின்னு சொன்னா சந்திரிகா. ஹாரிகா அவ கணவரோட ரூம்ல பேசிட்டு இருந்தது வெளியே வரைக்கும் நல்லா கேட்டுச்சு. அதை நினைச்சு ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு போய் கவலைப்பட்டா சந்திரிகா. வேதா சந்திரிகா கிட்ட, அம்மா, இனிமேல் நான் உன்னை என்னைக்குமே சித்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லி அடம் பிடிக்க மாட்டேம்மா அப்படின்னு வேதா சொன்னதோ சந்திரிகாக்கு பயங்கரமா அழுக வந்தது. அன்னைக்கு ராத்திரி 3 பேரும் அவங்க குடிசையிலேயே தூங்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி பயங்கரமான இடி மின்னல் அடிச்சு குடிசை கூரை எல்லாம் போயிடுச்சு. அம்மா, அம்மா பயமா இருக்குமா அப்படி 2 பேரும் அழுதுகிட்டே கெட்டியம்மா சந்திரிகாவை கட்டி பிடிச்சாங்க. பயப்படாதீங்க, அம்மா உங்க கூட தானே இருக்கேன். அம்மா இருக்கும் போது எதுவும் தப்பா நடக்காதுமா அப்படி 2 பேருக்கும் தைரியம் சொன்னா சந்திரிகா. மெல்ல மெல்ல மழை தொடங்க ஆரம்பிச்சுது. கடவுளே, என்னப்பா சோதனை எங்களுக்கு, அப்படி என்ன பாவம் பண்ணிட்டோன்றதுக்காக எங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கற கடவுளே. சரி வாங்கம்மா, 2 பேரும் கூட வாங்க, அந்த மரத்துக்கு பின்னாடி போய்க்கலாம். அப்படி 3 பேரும் ஒரு மரத்துக்கு கீழே நின்றுட்டாங்க. நேராக மழை அழுதுகரிச்சுக்கிட்டே தான் இருந்ததே தவிர குறையவே இல்லை. மழை வந்து 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 அது வெள்ளமாவே மாறிடுச்சு. தண்ணி அவங்க முட்டி வரைக்கும் இருந்தது. அக்கா தங்கச்சிங்க அழுதாங்க. அம்மா, பயமா இருக்குமா, இங்க இருந்து எங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போமா அப்படின்னு 2 பொண்ணுங்களும் அழுதுகிட்டு இருக்கும் போது சந்திரிகா ஒரு பலகை மேல 2 பொண்ணுங்களையும் உட்கார வச்சாங்க. தூரத்துல ஒரு பைப் ஒண்ணு தெரிஞ்சது சந்திரிகாக்கு. அதை பார்த்தோன்னு சந்திரிகா, இங்க பாருங்க, அந்த பைப்ல போய் எல்லாரும் உட்காந்துக்கலாம், அங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். அப்படி 3 பேரும் அந்த பைப்புக்குள்ள போனாங்க. அன்னைக்கு ராத்திரி 3 பேரும் அந்த பைப்புள்ளேயே தூங்கிட்டாங்க. காலையில விடிஞ்சுது. ஆனா மழை மட்டும் குறையல. ஹாரிகா அந்த மழையை பார்த்து இப்படி சொல்லிட்டு இருந்தா, ஆஹா, வெளிய சூப்பரா மழை பெய்யுது. இந்த கிளைமேட்டுக்கு சுட சுடன்னு பஜ்ஜியும் டீயும் சாப்பிட்டோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. அப்படி ஹாரிகா கிச்சனுக்குள்ள போய் அவளுக்கு பிடிச்ச டீ சுட சுடன்னு பஜ்ஜி எல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா இங்க சந்திரிகாவோட பொண்ணுங்க பசியில வாடிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, ரொம்ப பசிக்குதம்மா, இப்படியே இந்த மழை தொடர்ந்துகிட்டே இருந்தா நம்ம எப்பமா வீட்டுக்கு போவோம்? இனிமேல் நமக்கு ஏதுமா வீடு, அந்த வீடும் இப்போ வெள்ளத்துல போயிருக்கோம். கவலைப்படாதீங்கம்மா, ரொம்ப பசிக்குதுல, சாப்பிட அம்மா ஏதாவது எடுத்துட்டு வரேன். நீங்க எங்கேயும் போகாம இங்க இருக்கணும், ஜாக்கிரதையா இருங்கம்மா. சரிம்மா அப்படின்னு சந்திரிகா ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு வரலான்னு ஊருக்குள்ள போகும்போது அவளோட தங்கச்சி வீட்டுல பார்த்தா. அவ தங்கச்சி நல்லா சுட சுட பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. பயங்கரமா கோவம் வந்தது சந்திரிகாக்கு. அப்படியே அங்கிருந்து சாப்பாடு தேடி போனா சந்திரிகா. வெள்ளத்துல நல்லாவே மாட்டிக்கிட்டா சந்திரிகா. அப்ப அவ, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படி எவ்வளோ நேரம் சந்திரிகா கத்தியும் யாருமே அவளை காப்பாற்ற வரல. மழை வெள்ளம் எல்லாம் சேர்ந்து சந்திரிகாவை ஒரு குழிக்குள்ள தள்ளி விட்டுச்சு. அந்த குழியில சந்திரிகா இருந்தா. மழை நின்னுச்சு, தண்ணியும் குறைய ஆரம்பிச்சுது. பைப்ல இருந்த 2 பொண்ணுங்களும் வெளியே வந்தாங்க. அம்மா வெளியே போய் ரொம்ப நேரம் ஆகுதுல, ஆனா இன்னும் வரவே இல்லையே, ரொம்ப நேரம் ஆச்சு, அம்மாக்கு ஏதாவது ஆகிருக்குமோன்னு பயமா இருக்கு. அக்கா, நம்ம இங்கே இருக்கலாம்க்கா, அம்மா அவங்க வர வரைக்கும் எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னாங்களே. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிட்டாங்க. மழை நின்று குழியில இருந்த எல்லா தண்ணியும் போயிடுச்சு. அந்த குழியில நல்லா ஜொலிச்சுக்கிட்டு இருக்க கற்கள் இருந்தது. அட, இது என்ன இப்படி மின்னிக்கிட்டே இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சந்திரிகா அது கிட்ட போய் பார்த்தா அது எல்லாம் வைடோரியம். இத பார்த்தோன்னு சந்தோஷப்பட்டா சந்திரிகா. பெரிய புதையலே அவளுக்கு கிடைச்சுது. சாமி, எங்களை கஷ்டத்துல இருந்து வெளியே எடுக்கிறதுக்காக இந்த புதையலை எங்க கிட்ட கொடுத்துருக்கீங்களா? தெரியும் சுவாமி, நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைடோரியம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சா சந்திரிகா. நல்லா சம்பாரிச்சு பெரிய வீடு கட்டி பொண்ணுங்களை பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சா சந்திரிகா. தன்னோட அக்கா இப்படி பெரிய பணக்காரியா மாறினதை நினைச்சு ஹாரிகா தன்னை தானே தாழ்த்திக்கிட்டா. நந்தவனபுரம்ன்ற கிராமத்துல ராமையான்னு ஒருத்தர் இருந்தாரு. ஒரு நாளைக்கு அவர் வீட்டுல இருந்து வெளியே வந்து அங்க இங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு.
பார்த்தா அவரோட 2 பொண்ணுங்களும் வந்து நின்னாங்க. ராமையாக்கு அவரோட 2 பொண்ணுங்களையும் பார்த்ததும் சந்தோஷமா இருந்தது. அவருக்கு அவங்களோட பொண்ணுங்கன்னா ரொம்ப ரொம்ப உயிர். 2 பொண்ணுங்களும் மாப்பிள்ளையோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ராமையாவோட பெரிய பொண்ணு பேரு சந்திரிகா, சின்ன பொண்ணு பேரு பிரதிபா. அந்த காலத்தில் படிப்பை பற்றி பெருசாக எந்த ஒரு அறிவும் இல்லாததுனால சந்திரிகா பெருசாக படிக்கலை. அதுவும் அவளுக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணியும் வச்சுட்டாங்க. அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டே போயிட்டா. 2வது பொண்ணு பிரதீபா டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கா. படித்த பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ராமையாவுக்கு இப்படி 2 பொண்ணுங்களும் மாப்பிள்ளையோட வீட்டுக்கு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ராமையாவோட மனைவி பேரு துளசி. அவங்க அன்னைக்கு கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பாவை பார்த்த 2 பொண்ணுங்களும் ரொம்ப ஆனந்தமா அவர்கிட்ட போனாங்க. அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? அப்பா உங்க உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லையே? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் ஆரோக்கியத்துக்கு என்ன, எல்லாம் நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் கதைகளை பேசிக்கிட்டு ருசியான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சாயந்தரம் சந்திரிகாவோட கணவர் ராகேஷ், பிரதிபாவோட கணவர் வாசுவும் திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. வாசு, நீ ரொம்ப லக்கி. ஏன்னா உன் மனைவி பிரதிபா நல்லா படிச்சிருக்கா. உங்களுக்கு குழந்தை பிறந்தா அவளே சொல்லி கொடுத்துருவா. அண்ணன், அதனால என்னென்ன, என்னோட அண்ணி சந்திரிகா அண்ணி படிக்கலனா கூட நல்ல குணமும் திறமையும் இருக்கு, அதுவே போதுமேனே. நல்லா சொன்ன வாசு. அவ எங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறா. அவகிட்ட ஏதாவது சொன்னா அது கூட புரியாது. பிளாக் காஃபின்னு சொன்னா கூட புரியாது. பிரதிபாக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும்னே. அதுதான் வாசு நானும் சொன்னேன். ஐயோ அண்ணன், அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் எந்த வேலையும் செய்ய மாட்டா, என்னதான் வேலை வாங்குவா. வீட்டுக்குள்ள இருந்த துளசி அவங்க 2 பொண்ணுங்க கிட்டயும் இப்படி கேட்டாங்க. பொண்ணுங்களா, மாப்பிள்ளைங்க உங்களை நல்லா தானே பாத்துக்கிறாங்க? அம்மா நல்லா தாம்மா பாத்துக்கிறாரு. அட போங்கம்மா, காலையில எந்திரிச்சதுலேருந்து ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த வேலையை செய்யலன்னு வச்சுக்கோங்க, நான் தான் திட்டு வாங்கணும். அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்தாங்க. அங்கே துளசி ராமையாக்கு பரிமாறினாங்க. சந்திரிகா அவளோட கணவருக்கு பரிமாறினா. ஆனால் துளசி மட்டும் உட்காந்து சாப்பிட ரெடி ஆயிட்டா. அதை பார்த்த வாசு, பிரதிபா அங்க பாரு, உங்க அம்மாவையும் அக்காவையும் அவங்க கணவருக்கு பரிமாறுறாங்க. ஆனா நீ முதல்ல சாப்பிட உட்காந்துட்ட. ஏங்க உங்களுக்கு கை இல்லையா? எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, அதை எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதானே. இதுல வைக்கணும் அதுல வைக்கணும்னு சொல்றீங்க. பிரதிபா, நான் அப்படி சொல்ல வரல. அது மரியாதை, ஒரு கணவருக்கு மனைவி கொடுக்கிற மரியாதை. அது சரி, நீங்க எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்கன்னு உங்களுக்கு மரியாதை அன்பெல்லாம் நான் கொடுக்கணும். ஏய் பிரதிபா, அப்படி கிடையாது. கணவருக்கு சாப்பாடு பரிமாறதுல என்ன ஆயிட போறோம் சொல்லு? நம்ம அவங்களுக்கு 2வது அம்மா மாதிரி. இது நம்ம குடும்பம்ல. அக்கா, அப்பனா இவங்க கூட நம்மள அப்பா மாதிரி அன்பா பாத்துக்கணும். பிரதிபா, நான் உன்னை இவ்வளவு நாள் நல்லா தானே பாத்துக்கிறேன். எந்த குறையும் இல்லாம தானே நீ இருக்க. நான் என்ன சொன்னாலும் இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு தான் சொல்வீங்க. ஆனா எங்க அப்பாலாம் இந்த மாதிரி சொல்லவே மாட்டாருங்க. காசு அதிகமா செலவு பண்ணாதன்னு சொல்றது ஒரு குத்தமா? இப்படி காசு தண்ணி மாதிரி செலவு பண்ணா நாளைக்கு குழந்தைங்க பிறக்கும், அதுங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும்ல. என்னங்க, அப்பனா நீங்க அதிகமா சம்பாதிங்க. என்ன வீட்டுல இது பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லாதீங்க. பிரதிபா சொன்னதை கேட்டோன்னா வாசுக்கு கோவம் வந்து அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டாரு. பிரதிபா எதுவுமே நடக்காத மாதிரி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. பிரதிபா பேசினது அங்கிருந்த யாருக்கும் பிடிக்கல. ராகேஷ்க்கு மூச்சு வந்தா மாதிரி இருந்தது இதை கேட்டு. சந்திரிகா, என்ன மன்னிச்சிரு. நீ படிக்கலன்னுட்டு நான் உன்னை எவ்வளவு தடவை கஷ்டப்படுத்திருக்கேன். ஆனா நீ என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயிருக்க. ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன், உன் அன்பு மட்டும் எனக்கு போதும்னுட்டு. அப்படி பிரதிபாவை பார்த்த ராகேஷ்க்கு நம்ம மனைவி சந்திரிகா எவ்வளோ நல்லவன்றது ரொம்ப நல்லா புரிஞ்சுது. அவருக்கு சந்திரிகாவை இன்னும் அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சுது. அடுத்த நாளைக்கு எல்லாருக்கும் சந்திரிகா டீ போட்டு கொடுத்தா. காலையில் அவ்வளோ நேரமாகியும் பிரதிபா எந்திரிக்கல. வாசு, டீ எடுத்துக்கோங்க வாசு. சந்திரிகா அண்ணி, உங்க தங்கச்சிக்கு கூட இந்த மாதிரி வேலையை சொல்லி கொடுங்க. வாசு, பிரதிபாவை நாங்கள் ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டோம். ஆனால் அவ கெட்டவெல்லாம் கிடையாது. கண்டிப்பா எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போவா. சந்திரிகா அண்ணி, நீங்க என்ன சொன்னாலும் நான் இதுல ஏத்துக்க மாட்டேன். கல்யாணம் ஆகி அவ மாறவே இல்ல, நீங்க மட்டும் நல்லவங்களா இருக்கீங்க. அதை கேட்டோன்னு சந்திரிகா மௌனமா இருந்தா.
ராமையாக்கும் அவரோட மனைவிக்கும் கூட பிரதிபா அவளோட கணவரை மதிக்க மாட்டான்றது புரிஞ்சுது. அதனால அவளுக்கு எடுத்து சொல்லணும்னுட்டு 2 பேரும் நினைச்சாங்க. என்னங்க, எப்படி எடுத்து சொன்னா உங்க பொண்ணு பிரதிபாக்கு புத்தி வரும்? என்னன்னு சொல்றது, உன் பொண்ண பேசாம வேலைக்கு வெளியே அமிச்சிட்டு வாசு தம்பிய வீட்டு வேலை எல்லாத்தையும் பண்ண சொல்றான் அப்படின்னுட்டு ராமையா வாசு கூப்பிட்டு, இனிமேல் பிரதிபா திருந்தணும்னா அவளை நீங்க வீட்டுக்கு வெளியே வேலைக்கு அனுப்புங்க, நீங்க வீட்டு வேலையை பார்த்துக்கோங்கன்னுட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு போனதுக்கு அப்புறமா வாசு பிரதிபா கிட்ட, பிரதிபா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ வீட்டு வேலைய பாத்துக்க என்ன பாத்துக்க அவஸ்தைப்படுறன்றது புரியுது. என்ன அதிசயங்க, இப்பவாது புரிஞ்சுக்கிட்டீங்களே. அதனாலதான் பிரதிபா நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நான் வீட்ல இருந்து நீ செய்யற எல்லா வேலையும் செய்யற, எல்லாரையும் பாத்துக்கிற. நீ போய் வெளியே ஒரு நல்ல கம்பெனில வேலை பாரு. நான் எதுக்குங்க வேலைக்கு போனோம்? நீ படிச்ச படிப்புக்கு வேலை கூட பார்க்க மாட்டியா என்ன? வீட்ல வேலை செய்வா நீ படிச்சிருக்க? எனக்கு வேலை செய்ய வராதுன்னா இல்ல, உத்தியோகம் தான் புருஷ லட்சணம். அப்போ வீட்டை யாரு பாத்துப்பா பிரதிபா? சரி சரி, நான் வேலைக்கே போறேன். அப்படி வேலைக்கு போலான்னு முடிவெடுத்தா பிரதிபா. அடுத்த நாளைக்கு ரொம்ப தீவிரமா எல்லா கம்பெனியும் ஏறி இறங்கி வேலை கேட ஆரம்பிச்சா. ஒரு கம்பெனிலயும் வேலை கிடைக்கல பிரதிபாக்கு. அப்ப வாசு வீட்ல இருந்து எல்லா சமையலையும் முடிச்சு பிரதிபா வீட்டுக்கு வந்தோன்னே காஃபி, டீ, அதுக்கப்புறம் டின்னர் எல்லாம் அவளுக்கு பரிமாறினாரு. அவளுக்கு சேவை செஞ்சாரு. என்ன பிரதிபா, ரொம்ப டயர்டா இருக்க? ஏதாவது வேலை கிடைச்சதா இல்லையா? அட போங்கங்க, எந்த கம்பெனில வேலை கேட்டாலும் நீங்க ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா, வேற ஏதாவது டேலண்ட் இருக்கான்னு கேக்குறாங்க. கவலைப்படாத பிரதிபா, முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு, கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு வாசு சொன்னதுக்கு அப்புறமா பிரதிபாக்கு இவ்வளோ நாள் வாசு வேலை தேடி கஷ்டப்பட்டிருக்காரு, நிறைய தடவை வேலைக்கு போயிருக்காரு, இல்லாமையும் இருந்திருக்காரு, எந்த கஷ்டத்தையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணலையே, இவ்வளோ நல்லவளா இருக்காருன்னுட்டு புரிஞ்சுது. இப்படி ஒரு வாரமா வேலை தேடி தேடி ஒரு சின்ன ஆபீஸ்ல வேலை கிடைச்சது பிரதிபாக்கு. அப்ப அவ வாசு கிட்ட, என்னங்க எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? கங்க்ராட்ஸ் பிரதிபா, உனக்காக இன்னைக்கு ஸ்பெஷலா ஸ்வீட் செஞ்சு தரேன் அப்படி சொல்லிட்டு வாசு கிச்சனுக்குள்ள போனாரு. இத பார்த்த பிரதிபா, நம்ம என்னைக்குமே வாசுக்காக எதுவுமே ஸ்பெஷலா பண்ணி தரலையேன்னு யோசிச்சா. ச்சே, நான் வாசுக்காக இது வரைக்கும் எதுவுமே ஸ்பெஷலா பண்ணதில்ல, சாப்பாடு பண்றதே ரொம்ப சிரமமா நினைச்சேல. ஆனா இன்னைக்கு இவரு. பிரதிபா 1 மாசம் கஷ்டப்பட்டு உழைச்சு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியோட வீட்டுக்கு வந்தா. என்னங்க என்னங்க, எனக்கு முதல் மாச சம்பளம் வந்திருக்குங்க, 15,000 ரூபாய். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க பிரதிபா, வீட்டு செலவு போக மீதி இருக்க காசுல ஒரு நல்ல சாரி ஒண்ணு வாங்கிக்கோ. சரிங்க, வீட்டு செலவு எவ்வளோன்னு சொல்லுங்க. பிரதிபா, வீட்ல இபி பில், பாலுக்கு, அப்புறம் மல்லிகை சாமானுக்கு, வீட்ல கூட்டி பெருக்குறாங்களா அவங்களுக்கு, இதெல்லாம் சேர்த்து எப்படியும் ஒரு 13,000 ரூபாய் வந்துரும். இவ்வளவுதான் பிரதிபா. அப்படின்னா மொத்தமா 13,000 ரூபாய் வாங்க, மீதி இருக்கிறது வெறும் 2,000 ரூபாய் தான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் இல்ல பிரதிபா, இப்போதைக்கு இந்த செலவு. இது போக நம்ம யாருக்காவது உடம்பு சரியில்லை, மருந்து மாத்திரை, அதுக்கப்புறம் பிற்காலத்துல குழந்தைங்க வந்தா அந்த செலவும் தனி செலவுல பிரதிபா. என்னது, 1 மாசம் கஷ்டப்பட்டு காசு சம்பாரிச்சா இவ்வளவுதானா நம்மளால மிச்சம் பண்ண முடியுது? ஆமா பிரதிபா, இப்ப இருக்க விலைவாசி எல்லாம் அப்படிதான் இருக்கு. அப்படி சொல்லிட்டு வாசு அங்க இருந்து போயிட்டாரு. பிரதிபா யோசிச்சு பார்த்தா, ச்சே, வாசு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. 1 மாசம் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு வரும்போது என்கிட்ட எந்த கஷ்டத்தையும் அவர் சொன்னதில்ல. எல்லா பில்லையும் அவரே பார்த்துப்பாரு. மீதி இருக்க காசுல என்ன மாசத்துல 2 தடவை சினிமா கூட்டிட்டு போவாரு. பிடிச்ச நகை, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தருவாரு. இதெல்லாம் எப்படி அவர் சமாளிச்சாரு? என்னோட சப்போர்ட் எல்லாமே சமாளிச்சிருக்காரே, அவரு ரொம்ப கிரேட். ஆனா நான் அவருக்கு ஒரு டீ, காஃபி கூட போட யோசிப்பேன். அப்படி பிரதிபா கொஞ்சம் கொஞ்சமா தான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா. ஆனா அது போய் சொல்லி வாசு கிட்ட சாரி கேட்க அவளுக்கு தயக்கமா இருந்தது. தனக்கு வந்த இந்த மாற்றத்தை செயலாலதான் காட்டணும்னுட்டு முடிவெடுத்தா. அடுத்த நாள் காலையில வாசு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சமையல் எல்லாம் செஞ்சு வச்சுட்டா. வீடு எல்லாம் கூட சுத்தம் பண்ணி வச்சிருந்தா பிரதிபா. வாசு வந்தாரு. அப்ப பிரதிபா, குட் மார்னிங் வாசு. என்னங்க, சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வந்துருங்க, டிஃபன் ரெடி பண்ணிட்டேன், 2 பேருக்கும் லஞ்சும் பேக் பண்ணிட்டேன். எனக்கு எதுக்கு லஞ்ச் பேக் பண்ண பிரதிபா? என்னங்க, நீங்க இனிமேல் வேலைக்கு போங்க, நானும் வேலைக்கு போறேன், வீட்டு வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பிரதிபா, நீயும் என் கூட சேர்ந்து வேலை செய்ய போறியா?
ஆமாங்க, குடும்பம் நடத்தணும்னா 2 பேரும் வேலைக்கு போகணுன்றத புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நான் உங்களுக்கு எல்லா விதத்துலயும் சப்போர்ட்டிவா இருப்பேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேங்க. பிரதிபா, ஆனா உன்னால வீட்டு வேலையையும் அதுக்கப்புறம் ஆபீஸையும் எப்படி பாத்துக்க முடியும்? என்னால முடியுங்க. நீங்களும் எனக்கு துணையா இருங்க. 2 பேரும் சேர்ந்து எல்லாம் பண்ணலாம். பிரதிபா அப்படி சொன்னா வாசு சந்தோஷப்பட்டாரு. அன்னில இருந்து வாசு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்தாரு.